கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கிற இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே ரேமா வார்த்தையாக இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே இது யாருக்கு யார் மூலமாய் தேவன் பேசினார் என்பதை கவனிக்கும் பொழுது, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியினுடைய முதலாவது தீர்க்கதரிசியினுடைய தாயார் அன்னாளுக்கு ஏலியின் மூலமாய், ஏலி என்கிற ஊழியக்காரன் மூலமாய் இது பேசப்பட்டது. அன்னாளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அந்த பிள்ளைகள் இல்லாதிருந்த நிமித்தமாக கணவர் இருந்தார், கணவரிடத்துல அன்பு இருந்தது. ஆனாலும் பிள்ளைகள் இல்லாதிருந்ததுனால சுற்றி இருக்கிற நபர்களால அவள் மிகவும் ஒடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தலை குனிந்து என்னடா வாழ்க்கை இது என்ற ஒரு மோசமான ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இருந்த பொழுது அவளும் தேவனை தேடிக்கொண்டுதான் இருந்தாங்க. வருஷம் தேவனிடத்துல போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனாலும் அவருடைய வேதனையினுடைய உச்சக்கட்டம் இருதயத்தில் நொறுங்குண்டு போய், ஆவியில நொறுங்குண்டு போய், ஆண்டவரே என் சூழ்நிலை நீர் மாற்ற மாட்டீரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு காலத்திலே தானே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து கலங்கி போய், இருதயத்தில் உடைந்து போய், இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் அவள் பேச ஆரம்பித்தாள். வாயிலிருந்து சத்தம் பிறக்கல, உதடுகள் அசைகிறது. ஆனால் தேவனிடத்தில் அவள் இருதயத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறாள். அந்த இருதயத்தை, உடைந்து போன இருதயத்திலிருந்து வந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதுமான ஆவிகள் தான் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகள், ஏக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை அவர் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், நெடுநாளாய் காத்திருக்கிற காரியம், எந்த காரியத்தில் நீங்க அவமானப்பட்டு வெட்கி தலை குனிந்து வாழ்க்கை மாறாதா, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து இவ்வளவு நாள் கலங்கி கொண்டிருந்தீங்களோ, அதற்கான அதில் மாற்றம் உண்டாவதற்கான, அதில் அற்புதம் செய்வதற்கான, அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவதற்கான சரியான நேரத்தில் இது வந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தை, இந்த பதிலை கர்த்தர் நேரடியா பேசாம ஏலி என்கிற ஒரு ஊழியக்காரன் மூலமாக அந்த சகோதரியோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிற என்னை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்க சூழ்நிலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க வெட்கம், தலைகுனிவு, அவமானங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உங்க நிந்தைகள், லட்சைகள் எல்லாம் மூடப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. முடங்கி போயிருக்கிற உங்க வாழ்க்கை, முடங்கி போயிருக்கிற உங்க பிசினஸ், முடங்கி போயிருக்கிற உங்க திருமண வாழ்க்கை, முடங்கி போயிருக்கிறவங்க வேலை, முடங்கி போயிருக்கிறவங்க படிப்பு, முடங்கி போயிருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, முடங்கி போயிருக்கிறவங்க ஊழியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுவாராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருவதாக. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். சூழ்நிலைகள், எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு சாதகமாய் மாறுவதாக. அன்னாளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்து மலடி என்று பெயர் பெற்றிருந்த அவளை அநேக பிள்ளைகளுக்கு தாயாய் மாற்றின தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. இன்றைக்கு அவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உங்க சூழ்நிலைகளை மாற்றுவாராக. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வருவதாக. முடங்கி போயிருக்கிற வாழ்க்கையில மறுபடி துளிர்ப்பு உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் இதை உங்களுக்கு செய்வதாக. அல்லேலூயா. அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தையின்படி அப்பா
இந்த பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மிடத்தில் இருதயம் நொறுங்குண்டவர்களாய், நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்களாய், தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபத்தில் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த அற்புதத்தை எனக்கு செய்யும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மை தேடுகிற ஒவ்வொருவர் கர்த்தர் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.